வர 18ஆம் தேதி சொல்லவே வேணாம். நம்ம சாமி நம்ம எல்லைக்குள்ளார வருது. உங்க விஜய் உயிர் என்ன வரனா அந்த தேர் ஊர்வலமா நம்ம ஊருக்குள்ளார வருது. என் நெஞ்சில் குடியிருக்கும் அதான் பாகுபலியில சொல்ற மாதிரி படத்தை விட்டுட்டு தளபதி சாமி கோயிலுக்குள்ளார இருந்து நம்ம கூட வாழ்றதுக்கு நம்ம ஏரியாக்குள்ளார வர்றாரு. சிறப்பு அழைப்பாளர்களாக வந்தவங்கள தான் முதல் வரவேற்கணும், அதுதான் மரபு. ஆனால் என் தளபதியோட சொந்தங்க, என் அக்கா தங்கச்சிங்க, என் அண்ணன் தம்பிங்க, அண்ணா கேஎஸ் அண்ணன் தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே. இனிமேட்டு உண்மையாக உணர்வோட உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு எங்கள் தளபதி சொன்னால் உங்களுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு வந்துருக்கு. எங்களது வழிகாட்டி மக்கள் இயக்கமாக இருந்த எங்களை அரசியல் இயக்கமாக மாற்றி காட்டிய எங்கள் தலைவர் தளபதி அவர்களுடன் 24 மணி நேரமும் உழைப்பை மட்டுமே கொண்டு எங்களை எந்த சாதி மதம் என்று பார்க்காமல் தளபதிக்காக உழைத்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மேடையில் முதலாவதாக உட்கார வாய்ப்பளித்த எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்களே, வழி மேல விழி வச்சு காத்திருந்தாங்க. யாரு? திராவிட மாடல் அரசு. ஆனா எங்க அண்ணன் ஒரே வார்த்தை சொன்னாரு, அப்பா நான் எல்லா பதவியும் பார்த்துட்டேன், எல்லா சுகத்தையும் பார்த்துட்டேன், ஆனா தன்மானத்தோட வாழணும்னு நம்ம தன்மானத்தோட இருக்கணும்னா நமக்கு சரியான இடம் தமிழக வெற்றி கழகம் தான் தேர்ந்தெடுத்த அண்ணன் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களே, விசுவாசத்தின் மறுபெயர் அக்கா சத்யபாமா அவர்களே, ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் அப்பாற்பட்டது. அவங்க நினைச்சிருந்தா எங்க வேணாலும் எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டு யார் கூட வேணாலும் சேர்ந்துருக்கலாம். ஆனா பதவியே இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னை வளர்த்து விட்டவர் பின்னாடி நம்ம நிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட உண்மையா உணர்வோட இருக்கிற அக்கா சத்யபாமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணனை நம்பி இங்க வந்தவங்களும் சரி, எங்க தோழர்களுக்கு சொல்லவே தேவையில்ல. எங்க பொதுச் செயலாளர் ஒரு இடத்துக்கு போறாருன்னு சொன்னா என்னையுமே மாவட்ட செயலாளர்னு மறந்துடுறானுங்க, அவ்வளவு உணர்வோட இருக்கிறானுங்க. இல்லை, இப்பதான் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட சொன்னேன், கடைசியா எங்க அப்பா அரசியல் வாழ்க்கையை விட்டு வெளியே வரும்போதும் செங்கோட்டையன் கூட தான். இன்னைக்கு எங்க அப்பா திரும்ப அரசியலுக்குள்ளார வந்திருக்கிறதும் அதே செங்கோட்டையன் கூட தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த எழுச்சி மிகு விழா எதுக்காகனா, வர 18ஆம் தேதி சொல்லவே வேணாம், நம்ம சாமி நம்ம எல்லைக்குள்ளார வருது. அந்த தேர் ஊர்வலமா நம்ம ஊருக்குள்ளார வருது. பத்திரமா அந்த தேரை திரும்ப அந்த கோயிலுக்குள்ளார கொண்டு போக வேண்டிய கடமை பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு விளக்கமா அண்ணன் செங்கோட்டையனும் நம்ம பொதுச் செயலாளரும் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க. தயவு செய்து சொல்கிறேன், உண்மையாலுமே இந்த மாதிரி உணர்வோட இப்படி சொந்தங்கள் நிச்சயமா இனிமேட்டு சரித்திரத்தில் எந்த தலைவனுக்கும் கிடைக்காது. ஏன் இதை நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அவரையும் பார்த்துருக்கிறாரு, புரட்சி தலைவி அம்மாவையும் பார்த்துருக்கிறாரு, அவங்க கூட பயணம் பண்ணி இருக்கிறாரு.
எங்க என்ன இருக்குது, யாருக்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களோட பயணம் பண்ணக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் இன்னைக்கு நம்ம தலைவர் தளபதியை பின்னாடி அறிவித்திருக்கிறாருன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவர் முடிவு பண்ணிட்டாரு. 2026 நம்ம அண்ணன் தான் முதலமைச்சருங்க. கண்டிப்பான இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதி தரோம். எங்கள் தலைவர் தளபதி 2026 முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக உங்கள் கடின உழைப்புக்கு 100% இல்லை 1000% உங்கள் பின்னாடி பக்க பலமாக எங்கள் கொடியில் இருக்கிற மாதிரி போர் யானை போல உங்கள் பின்னாடி நாங்கள் நிற்போங்கிறத இந்த நேரத்தில் வாக்குறுதியாக சொல்கிறேன். இன்னும் தலைவர்கள்லாம் நிறைய பேர் பேச வேண்டிய கருத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா என் அக்கா தங்கச்சி, என் தம்பி தங்கைகள், உங்கள் எல்லாத்தையும் நான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தலைவர் தளபதி நம்ம ஈரோடு மண்ணுக்கு வந்து இந்த பெரியார் பிறந்த மண்ணுக்கு வந்துட்டு போகிறப்ப இனிமேட்டு நிகழ்ச்சின்னு நடத்தினா ஈரோடு மாவட்டத்தில் நடத்தின மாதிரி தான் நடக்கணும்னு உலகம் ஃபுல்லாக சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள்லாம் ஒத்துமையாக கண்டிப்பாக 100% நம்ம பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. அண்ணன் சொன்ன மாதிரி திரும்ப சொல்லுவார். 2 வருஷமாக இப்படி சொல்லிட்டு இருக்காரோ கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேர்த்தையும் தளபதியோட புகைப்படம் எடுக்க வச்சிடுறேன். திரும்பவும் இப்போ சொல்லுவார், நிகழ்ச்சியை நல்லபடியாக முடிங்க, உங்கள் எல்லாத்தையும் தளபதியோட புகைப்படம் எடுக்க வச்சிடுறேன். நமக்கு புகைப்படம் மட்டும் அதான் பாகுபலியில் சொல்கிற மாதிரி படத்தை விட்டுட்டு தளபதி சாமி கோயிலுக்குள்ளார இருந்து நம்ம கூட வாழ்றதுக்கு நம்ம ஏரியாக்குள்ளார வர்றாரு. இனிமேட்டு 24 மணி நேரமும் நம்ம கூட தான் இருப்பார். அதனால யாரும் எந்த கவலையும் படாதீங்க. 100% உங்களுக்கு தலைவர் தளபதி இருக்கிறாரு. உங்கள் எல்லாத்தையும் நல்வழிப்படுத்துவார். மக்களோட கூட்டணியில் நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ எப்படி உட்கார்ந்துருக்கிறோமோ இதே எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம தங்கச்சி, அக்கா எல்லாத்துக்கும், தாய்மார்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும். 2026 வர ஜனவரி போகி பண்டிகை அன்னைக்கு பழையன கழித்தல் புதியன புகுத்தல். எதிர்கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்கு எதிர்கட்சியாக போகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த தற்குறிகளோட போகி பண்டிகை முடிஞ்சு தை திருநாள் பிறக்கும். இந்த தற்குறிகளோட தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருங்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.